மக்களே, ஸோ இப்போதான் வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய சாட்டர்டேக்கான எபிசோட் ஷூட்டிங் வந்து போய்கொண்டிருக்கு. முதலாவது ப்ரொமோ இப்போதான் வந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோட ஸ்டைலை வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அந்த செட்டுக்குள்ள, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும் முதல் அவங்க அந்த போற வழியில, அந்த செட் இருக்கு முதல் போற வழியில இது இப்படியான ப்ரொமோக்கள் எடுக்கிறதுக்கு ஒரு தோன்று இருக்கு. அங்கதான் எடுத்திருக்காங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, கலையரசன் எவிக்டட் அப்படின்னு சில பேர் போட்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்காங்க. விஜய் பார்வதி தப்பிட்டாங்க, கானா வினோத் தப்பிட்டாரு, அப்புறம் காமருடீன் அவர் தப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஸோ வழக்கமாகவே பிக் பாஸ்ல நிகழ்ச்சியினர்கள் அதிகாலை அல்லது நைட்டு வந்துடும். ஆனால் சில வேலைகளை ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதனால கலையரசன் எவிக்டட் ஆகலை, இப்பயும் வீட்டுக்குள்ள தான் இருக்காரு. ஏதாவது ட்விஸ்ட் நடந்தால் நல்லா இருக்கும். கமருடீனையும் விஜய் பார்வதியும் வழியில் அனுப்பிவிட்டா வேற மாதிரி இருக்கும். பட்டாசை போட்டு வீடியோ போடலாம். பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. சரி, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜின் அண்ட் அவங்களுடைய மனைவி சந்திராமி அப்புறம் திவ்யா கணேஷ், இந்த 3 பேரோட சம்பவங்கள் சரிங்களா, வைல்ட் கார்டு என்ட்ரி, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க, அதை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு முதல் கனி அவர்கள் அப்புறம் சபரி அவர்கள் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா இந்த பிக் பாஸ்ன்றது பெரியதொரு ஆப்பர்ச்சுனிட்டி. சபரி அவர்கள் நிறைய நல்ல விடயங்கள் வெளியில பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் ஷோ போன சீசன் வெளியில வந்த போட்டியாளர்கள் நிறைய கேள்விகள் கேட்டாரு, நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு தெரியும் ஒரு குரூப்பா பிளே பண்ணா அது மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு. ஸோ ஒருவேளை இவங்களுக்கு தெரியாமலே ஒரு குரூப்புக்குள்ள இவங்க இருக்கிறாங்களா இல்லை அப்படி என்னன்னு எனக்கு தெரியாம கிடையாது. ஏன்னா முக்கியமா இந்த ரம்யா ஜோவை தங்கச்சின்னு சொன்னார் பாருங்க சபரி, அதுல இருந்து எனக்கு மட்டுமில்ல பல பேருக்கு அந்த ஒரு எங்க சபரி அவர்கள் வந்து அந்த ஒரு மக்களோட அந்த ஒரு வின்னர் என்ற பார்வையில இருந்து கீழே இறங்குறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம், ஒரு டவுட் ஒன்று. இது எனக்கு மட்டும்தான் தோணுச்சா இல்லை உங்களை எத்தனை பேருக்கு அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள்லயே அந்த வின்னர் என்ற ஒரு இது அந்த ஃபினாலேல நிற்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா சபரி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. சரியா? அதுக்கு இன்னொரு காரணம், வெளியில அந்த மனுஷன் பண்ண பல நல்ல விடயங்கள், எக்கச்சக்கமான நல்ல விடயம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்ப அப்படிப்பட்டவர் வந்து ஏன் இப்படி அந்த ஒரு குரூப்புக்குள்ள, முக்கியமா இந்த ரம்யாயோ, எப்பா சாமி, இந்த அம்மா போல ஒரு வெக்கேஷனுக்கு பிக் பாஸ் வந்து ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை. பக்கா ஃபேக்கா நடிக்கிறாங்க. நான் கூட அவங்கள ஒன்றும் கலாய்க்கல, என்னன்னா கஷ்டப்பட்டவங்க. ஒரு நாளைக்கு 50,000க்கு மேல சம்பளம். சரி, உழைச்சா வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஆனால் அந்தம்மா 100 நாளுமே வெக்கேஷன் பிளான் போட்டுட்டு போல இருக்கு. அந்த நாமினேஷன் படி பாச 100 நாளுமே அடிக்கிற பிளான் போட்டுட்டு போல இருக்கு. எல்லாம் தப்பு, இனிமேட்டு வைக்கக்கூடாது. ஸோ அதோட இவர் சேர்றபடியா அந்த அம்மா இருக்க இவருக்கு ஒரு கெட்ட பேர். சரி, ஓகே மக்களே, வைல்ட் கார்டு என்ட்ரி இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, நிலைமை இப்படி இருக்கு. வீட்டுக்குள்ளே இருந்த ஒரே ஒருத்தரும் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக போய் கொண்டிருக்க மக்களோட பார்வை வைல்ட் கார்டு என்ட்ரி மேலே தான். ஸோ அப்போ எனக்கு வந்து மிக பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று, பிக் பாஸ் சீசன் 7 போல விஜே அர்ச்சனா அவர்களை போல யாராவது ஒருத்தங்க சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் காத்திருக்கேன். ஏன்னா அப்படின்னா தான் இந்த சீசன் வந்து வேற லெவலில் ஹைப்பாக போகும். அப்படி போகணும்னா வர்றவங்களை வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பயங்கரமா செய்யணும், அவங்க திருப்பி அடிக்கணும். அப்போதான் மக்களோட அந்த எமோஷனல் டச்சை வந்து டச் பண்ண முடியும். அதை டச் பண்ணிட்டா வேற லெவலில் போகும். சரியா? ஸோ அப்போ அப்படி பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னைக்குள்ள எனக்கு பிரஜின் அண்ட் அவங்களுடைய மனைவி சந்திராமி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரி கபிள்ஸா வந்து வர்றாங்க. அந்த கபிள்ஸுக்குள்ள ட்விஸ்ட் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. அது என்ன ட்விஸ்ட்னு தெரியல, தெரிஞ்சு அடுத்த வீடியோல போடலாம். சரிங்களா? அடுத்தது வந்து திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ திவ்யா கணேஷ் அவர்களுக்கு பிக் பாஸ் டீம் பெரிய ஒரு ஆப்பு வச்சிருக்கு போல இருக்கு. என்னன்னா இவங்களையும் எப்படியாவது லவ் கண்டென்ட்டுக்குள்ள போட்டுறணும் தான் பிளான் போடுறாங்க. ஆனா வெளியே இருந்தெல்லாம் பார்த்துட்டு வராங்க. அவங்களோட ஸ்பீச்சில் அவ்வளோ போல்ட்னஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த 2 தருதல் இருக்கு வீட்டுக்குள்ள, ஒன்னு காமருடின்னு இன்னொன்னு எஃப்ஜே. 2 கிட்டையும் அவங்க மாட்ட மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த காமருடினை இன்னும் வச்சிருக்கிறதுக்கு காரணமே இவங்க திவ்யா கணேஷ் அவர்கள், அப்புறம் ஆதிரை அவர்களும் திரும்ப வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு டோக் ஒன்று வருது மிட் வீக்ல. ஸோ அதுக்காகத்தான் இவனை வச்சிருக்காங்களா, காமருடின. சரி, ஸோ ஓகே. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஸோ எனக்கு இப்போ 4 வைல்ட் கார்டு என்ட்ரி தெரியுமில்ல, அதில் 3 பேர் மேலே தான் எனக்கு நம்பிக்கை. பிரஜின், சந்திராமி, அப்புறம் சந்திரா அமி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ்.
அமித் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவரோட லைவ் வந்து சொன்னாரு. அதுல நான் காமெடி கிட்ட போய் இப்படி சொல்ல போறேன், இவங்க கிட்ட போய் நான் இப்படி சொல்ல போறேன், வேற யார்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எப்பா சாமி, நீங்க வின் பண்றதுக்கு போங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள போய் அவனை வந்து திருத்தி கொண்டு போறதுக்கு நாங்க எதுக்குப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்? நிரூப் ஒரு கேம் பிளே பண்ணார் தெரியுமா சீசன் 5ல? நல்லா விளையாடி கொண்டு இருந்த அமீருக்கு வச்சாரு செக்மேட். அதுதான் என் கேமு. அதை விட்டுட்டு நீ தப்பு பண்ற, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருவேளை பிக் பாஸ் டீமோட செட்டப்பா நீங்க அமித்? ஐயோ 4ல் 1 மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, மீதி 3 பேர் மேலதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. ஸோ ஒருவேளை அமித் வந்து எஃப்ஜே ஹீரோவாக்க பிளான் பண்றாரோ? ஏன்னா எஃப்ஜே அரோராவையும் வச்சு இவர் வந்து ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்காரு, 2 எபிசோட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால பிக் பாஸ் டீமே சொல்லி அனுப்புறாங்களான்னு தெரியல. இது 4 வீக் பார்த்த தலைவலி போதும்னு நினைக்கிறேன். இனிமேல் தலைவலிகள் இருக்காதுன்னு நம்புறோம். பாப மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.